வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி வந்து பருப்பு பொடி ஆந்திரா பருப்பு பொடியை அரைக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வீசம்படி துவரம்பருப்பு வைத்திருக்கிறேன். அதை வந்து இந்த சட்டியில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நல்லா செவந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஒரே மாதிரி செவந்து இருக்கும். இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பூண்டையும் போட்டுக்கிட்டோம்னா இது நல்லா காஞ்சி வரும். தோலெல்லாம் பிரிஞ்சு வரும் தானாக. நம்ம நல்லா வறுத்துட்டு எடுப்போம். அப்போ பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கும். அதே அளவு பாசிப்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். அதே அளவு பாசிப்பருப்பு, நம்ம துவரம்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு பாசிப்பருப்பு. இது வறுத்துக்கிட்டே சீக்கிரமாக வறுப்பட்டுரும். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா சிகப்பாக இருக்கும். அதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து போட்டோம்னா இந்த சட்டி சூட்டுக்கும் பருப்பு சூட்டுக்கும் நல்லா முறுமுறுன்னு காஞ்ச கருவேப்பிலை, அலசி காய வச்ச காஞ்ச கருவேப்பிலை இதில் போட்டு இந்த சூட்டுக்கு நல்லா முறுமுறுப்பாக இதாகிடும், வறுத்துரும். இதை நம்ம எடுத்து தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு பொட்டுக்கடலை, கடலை பருப்பு போட வேண்டாம். பொட்டுக்கடலை போட்டோம்னா நல்லா ருசியாக இருக்கும். பொடியும் ரொம்ப நைஸாக வரும். இதுவும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டு எடுத்து தட்டில் கொட்டி, ஜீரகம் 2 ஸ்பூனு, அதில் ஒரு 10 மிளகு இருக்கிற மாதிரி போட்டு அதையும் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ பெருங்காய பொடி, இது வந்து கட்டி பெருங்காயம் தான் போடுவேன். இந்த தூள் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வறுத்து எண்ணெய் ஊற்றாமல் கைவிடாமல் நல்லா வறுத்துட்டு அந்த வறுத்த பருப்போடு கலந்துக்கலாங்க. இதில் மிளகாய் வத்தல் ஒரு 4-5 வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வறுத்துட்டு பாதி மிளகாய் போட்டு அரைச்சிக்கிட்டு அது உப்பு போட்டு வாயில் போட்டு பார்த்துட்டு அது பொடி காரமாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா மேற்கொண்டு 2 வரமிளகா சேர்த்திக்கலாம். இதோடு இந்த உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைத்ததை வந்து நல்லா ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நைஸ் மாவாக வரும். இந்த சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சுடு சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.